சமைச்ச கைக்கு தங்கத்துல தான் வளையல் போடணும் அப்படின்னு வரும் சாரோட கமெண்ட். நம்ம என்ன சமையல் மட்டுமா பண்றோம், வீட்டு வேலை பாக்குறோம், குழந்தைங்களை கவனிச்சுக்கிறோம், அவங்கள மாதிரி வேலைக்கும் போறோம். எல்லாத்துக்கும் வளையல் வேண்டாமா? We deserve it. வந்தாச்சு போத்தி ஸ்வர்ண மஹாலின் டெய்லி வேர் பேங்கிள் மேளா. எக்கச்சக்க டிசைன்ஸ், அதுவும் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச்ல கிராமுக்கு 100 ரூபாய் எக்ஸ்ட்ரா கிடைக்கும். We deserve it. போத்தி ஸ்வர்ண மஹால், இது பரிபூர்ணத்தின் அடையாளம். திருநெல்வேலி ஜங்ஷனில் 68 வருட பாரம்பரியமிக்க லயன் பிராண்ட் சர்பத் கம்பெனி சுட்டரிக்கும் வெயிலில் நம்மை குளுகுளுவென வைத்திருக்கும் லயன் பிராண்ட் சர்பத். எங்களிடம் நன்னாரி, பைனாப்பிள் ஜூஸ், ரோஸ் மில்க், ஐஸ்கிரீம் ஸ்கிரப், பட்டர் ஸ்காட்ச், குல்ஃபி ட்ரிங்க், பிளாக் கரண்ட், ஸ்ட்ராபெரி, பாதாம் மில்க், மேங்கோ சர்பத், ஆரஞ்சு சர்பத், கிரேப் சர்பத், இது போன்ற அனைத்து வகையான ஜூஸ் வகைகள். நாவிற்கும் மனதிற்கும் உடலுக்கும் குளிர்ச்சியான ஆரோக்கியமான சர்பத் நமது லயன் பிராண்ட் சர்பத். ஒரு முறை வாங்கி பருகி பாருங்கள், அதன் சுவை நாவிலே நிற்கும். லயன் பிராண்ட் சர்பத். மேலும் தொடர்புக்கு லயன் பிராண்ட் சர்பத், நம்பர் 2, நடுத்தரு, கைலாசபுரம், ஷிவா மருத்துவமனை அருகில், திருநெல்வேலி ஜங்ஷன். போன் 0462233167. உங்கள் மா டிவியில் ரமலான் பண்டிகையை முன்னிட்டு சஹர் சிறப்பு நிகழ்ச்சிகள். அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் அல்லாஹ். அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் அல்லாஹ். உனக்கே சொந்தம் ஆகுமே அல்லாஹ், உனக்கே சொந்தம் ஆகுமே, உனக்கே சொந்தம் ஆகுமே அல்லாஹ், உனக்கே சொந்தம் ஆகுமே. யா ரஹ்மானே யா ரஹீமே, யா ரஹ்மானே யா ரஹீமே. அருளை பொழிய வேண்டும், உலகில் அமைதி நிலவ வேண்டும். அருளை பொழிய வேண்டும், உலகில் அமைதி நிலவ வேண்டும். அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் அல்லாஹ். உனக்கே சொந்தம் ஆகுமே அல்லாஹ், உனக்கே சொந்தம் ஆகுமே. வையகமெங்கும் அமைதி இல்லை, தீய வன்முறையால் மக்கள் படும் தொல்லை. வையகமெங்கும் அமைதி இல்லை, தீய வன்முறையால் மக்கள் படும் தொல்லை. நியாயம் தருமம் வர வேண்டும்,
மக்கள் நிம்மதியாக வாழ வேண்டும். வல்லவனே மிக நல்லவனே வாழ்வின் நன்னறி காப்பாயிரையோனே. வல்லவனே மிக நல்லவனே வாழ்வில் நன்னறி காப்பாயிரையோனே. அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் எல்லா புகழும் அல்லாஹ் உனக்கே சொந்தம் ஆகுமே. அல்லாஹ் உனக்கே சொந்தம் ஆகுமே. நெருப்பினை பூங்காவனமாக்கி நபி இப்ராஹீம் உயிர் காத்தவனே. நெருப்பினை பூங்காவனமாக்கி நபி இப்ராஹீம் உயிர் காத்தவனே. சிறப்புடன் நைல் நதி பிளந்திடவே நபி மூசா நலம் பெறச் செய்தவனே. ரஹ்மத்தாய் நபியை தந்தவனே புவி அமைதிக்கு அருள்வாய் மறையோனே. ரஹ்மத்தாய் நபியை தந்தவனே புவி அமைதி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை பெரியார்களே, சகோதரர்களே, அருமை தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய மாபெரும் கிருபையினால் இந்த சங்கையான ரமலான் மாதத்தை நாம் அடைந்து அல்லாஹுடைய பெரிய கிருபையினால் இன்று முதல் நாள் நாம் நோன்பிருந்து விட்டு அல்லாஹுக்கு பிரியமான எல்லா நல்லமல்களையும் செய்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹு தாலா நம்முடைய எல்லா நல்லமல்களையும் ஏற்று அதற்கான மகத்தான நற்கூலிகளையும் நன்மைகளையும் வழங்கி அருள்வானாக. ஆமீன். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, இந்த பள்ளிவாசல் இருக்கின்றது. இது பாரம்பரியமிக்க புனிதமான ஒரு பள்ளிவாசலாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த பள்ளிவாசலில் நோன்பாளிகளுக்காக வேண்டி நோன்பு கஞ்சிய காட்சியை விநியோகம் செய்கிறார்கள். இன்னும் சகர் நேர உணவை நோன்பாளிகளுக்காக வேண்டி பெரும் சிரமப்பட்டு நல்ல சிந்தனையோடு அருமையான முறையில் அவர்கள் சகர் சாப்பாடு உணவை தயாரித்து வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். அல்லாஹு தாலா பெருமக்களுக்கும் இந்த நிர்வாக பெருமக்களுக்கும் எல்லா நலன்களையும் வளங்களையும் அருள் புரிவானாக. அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த நோன்பு என்பது அல்லாஹு தஆலா நம்மீது விதியாக்கப்பட்ட கடமை, நமக்காக வேண்டி விதியாக்கப்பட்ட கடமைகளில் மிக புனிதமான ஒரு கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த நோன்பை நோற்பதின் மூலமாக அல்லாஹ்விடத்தில் நாம் இறைச்சமுடையவர்களாக புனிதமான மனிதர்களாக ஆக வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹு தஆலா இந்த நோன்பை நம் மீது கடமையாக ஆக்கியிருக்கின்றான். இந்த நோன்பு என்பது இதற்குரிய கூலி வல்ல இறைவனே அவன் நமக்கு வழங்குகின்றான். அன்பார்ந்த பெரியவர்களே, சகோதரர்களே, அசோமுலி வான அஜிசிபிகி, இந்த நோன்பு எனக்குரியது, இதற்குரிய கூலியை நானே வழங்குகிறேன் என்பதாக என்ற கருத்துப்பட சொல்கின்றக்கூடிய இந்த ஹதீஸை இன்னும் விரிவாக சொல்லும்போது சொன்னார்கள், ஆனால் உஜிசாபிகி என்பதாக கூறினார்கள். இந்த நோன்பிற்கு என்னையே நான் கூலியாக கொடுத்து விடுகிறேன் என்பதாக வல்ல இறைவனை வழங்கி சொல்லுகிறான் என்று சொன்னால், அப்பேற்பட்ட மகத்தான ஒரு நோன்பு. இந்த நோன்பு என்பது நோன்பு வைத்திருக்கிறார் என்று சொன்னால் அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, அந்த நோன்பு என்பது அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டுமே தெரியக்கூடியதாக இருக்கிறது, வேறு யாருக்கும் தெரியாது. மற்றாமலெல்லாம் பிறர் பார்க்கிறார்கள், தொழுகை என்பதும் பிறர் பார்ப்பார்கள், நோன்பு என்பதை யாரும் பார்க்க முடியாது. நோன்பு வைத்திருக்கிறார் என்று சொன்னால் அவருக்கும் அல்லாஹுக்கும் மத்தியினால் அந்த அமல் தெரியக்கூடியதாக இருக்குது. அதாவது தனிமையான ஒரு அறையில் இருக்கிறார், ஒரு நோன்பை ஒருவர் வைத்திருக்கிறார் என்று சொன்னால் தனிமையான அறையில் இருந்தாலும் சரி, அவருக்கு அறுசுவை உணவு இருந்தாலும் சரி, அவர் அதை தொட்டு கூட பார்க்க மாட்டார். அல்லாஹ்வுடைய அச்சத்தின் காரணமாக அல்லாஹ்விற்காக வேண்டி நாம் நோன்பு நோற்றிருக்கின்றோம். அல்லாஹ் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற சிந்தனையோடு அவருடைய உள்ள உணர்வு இருக்கின்றது, உள்ளூர உணர்வு, அந்த உணர்வு அல்லாஹ்வுடைய அச்சத்தினால் அந்த தவறை எந்த தவறையும் செய்ய விடாது. சகோதரர்கள், பெரியார்கள், இதே போன்று நம்முடைய வாழ்க்கையில் முழு வாழ்க்கையிலும்
அல்லாஹ்வுடைய அச்சத்தின் பிறகாக நம்முடைய வாழ்க்கையெல்லாம் அமைத்து கொண்டு சிறப்பான நல்லடியார்கள் கூட்டத்தில் வல்ல ரஹ்மான் நம் அனைவரும் சேர்த்து அருள் புரிவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சமைச்ச கைக்கு தங்கத்துல தான் வளையல் போடணும் அப்படின்னு வரும் சாரோட கமெண்ட். நம்ம என்ன சமையல் மட்டுமா பண்றோம்? வீட்டு வேலை பாக்குறோம், குழந்தைங்களை கவனிச்சுக்கிறோம், அவங்கள மாதிரி வேலைக்கும் போறோம். எல்லாத்துக்கும் வளையல் வேண்டாமா? We deserve it. வந்தாச்சு போத்தி ஸ்வர்ண மஹாலின் டெய்லி வேர் பேங்கிள் மேளா. எக்கச்சக்க டிசைன்ஸ், அதுவும் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச்ல கிராமுக்கு 100 ரூபாய் எக்ஸ்ட்ரா கிடைக்கும். We deserve it. போத்தி ஸ்வர்ண மஹால், இது பரிபூர்ணத்தின் அடையாளம். திருநெல்வேலி ஜங்ஷனில் 68 வருட பாரம்பரியமிக்க லயன் பிராண்ட் சர்பத் கம்பெனி சுட்டரிக்கும் வெயிலில் நம்மை குளுகுளுவென வைத்திருக்கும் லயன் பிராண்ட் சர்பத். எங்களிடம் நன்னாரி, பைனாப்பிள் ஜூஸ், ரோஸ் மில்க், ஐஸ்கிரீம் ஸ்கிரப், பட்டர் ஸ்காட்ச், குல்ஃபி ட்ரிங்க், பிளாக் கரண்ட், ஸ்ட்ராபெரி, பாதாம் மில்க், மேங்கோ சர்பத், ஆரஞ்சு சர்பத், கிரேப் சர்பத், இது போன்ற அனைத்து வகையான ஜூஸ் வகைகள். நாவிற்கும் மனதிற்கும் உடலுக்கும் குளிர்ச்சியான ஆரோக்கியமான சர்பத் நமது லயன் பிராண்ட் சர்பத். ஒரு முறை வாங்கி பருகி பாருங்கள், அதன் சுவை நாவில் நிற்கும். லயன் பிராண்ட் சர்பத். மேலும் தொடர்புக்கு லயன் பிராண்ட் சர்பத், நம்பர் 2, நடுத்தரு, கைலாசபுரம், ஷிவா மருத்துவமனை அருகில், திருநெல்வேலி ஜங்ஷன். போன் 0462233167. அருள்வாய் மறையோனே அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் அல்லாஹ் உனக்கே சொந்தம் ஆகுமே. அல்லாஹ் உனக்கே சொந்தம் ஆகுமே. தூதர் நபியை பகைவர்கள் பின் தொடர்ந்ததும் தௌரெனும் குகையினிலே. தூதர் நபியை பகைவர்கள் பின் தொடர்ந்ததும் தௌரெனும் குகையினிலே. ஊதினால் பறக்கும் சிலந்தி வரை காவல் உதவினாய் உனக்கே ஈடுமில்லை. காத்த முன்னபியை காத்தவனே அவர் கௌமையும் காப்பாய் கனிவுடனே. காத்த முன்னபியை காத்தவனே அவர் கௌமையும் காப்பாய் கனிவுடனே. அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் அல்லாஹ். அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் அல்லாஹ் உனக்கே சொந்தம் ஆகுமே. அல்லாஹ் உனக்கே சொந்தம் ஆகுமே. உனக்கே சொந்தம் ஆகுமே. அல்லாஹ் உனக்கே சொந்தம் ஆகுமே. ஆற்றலை பெற்றவரை கொஞ்சம் சீர்தூக்கி பார்க்கணும் நெஞ்சுக்குள்ளே. சிந்திக்கும் ஆற்றலை பெற்றவரை கொஞ்சம் சீர்தூக்கி பார்க்கணும் நெஞ்சுக்குள்ளே. ஏந்தல் ரசூலுல்லாஹ் சொன்ன சொல்லை ஏற்றால் இன்பத்திற்கெல்லை இல்லை. சிந்திக்கும் ஆற்றலை பெற்றவரை கொஞ்சம் சீர்தூக்கி பார்க்கணும் நெஞ்சுக்குள்ளே.
அமைதிக்கும் அடித்தளமாம் உயர் பண்பான நெறிகளு குறைவிடமாம் அன்பிற்கும் அமைதிக்கும் அடித்தளமாம் உயர் பண்பான நெறிகளு குறைவிடமாம் தன்மான வாழ்வுக்கு இலக்கணமாம் அவர் தந்த நெறிமுறை நிரந்தரமாம் பல நாட்கள் வணங்கிடும் வணக்கத்திலும் சில நிமிடங்கள் சிந்தனை சிறந்ததென்றார் உலமாக்கள் நபிமாரின் மாறி சென்றார் நாம் உளமாற மதித்திட வேண்டும் என்றார் சிந்திக்கும் ஆற்றலை பெற்றவரை கொஞ்சம் சீர்தூக்கி பார்க்கணும் நெஞ்சுக்குள்ளே ஏந்தல் ரசூலுல்லா சொன்ன சொல்லை ஏற்றால் இன்பத்திற்கெல்லை இல்லை சிந்திக்கும் ஆற்றலை பெற்றவரை கொஞ்சம் சீர்தூக்கி பார்க்கணும் நெஞ்சுக்குள்ளே உழைப்பவர் வியர்வை உலரும் முன்னே அவர்க்கு ஊதியம் கொடுத்திட வேண்டும் என்றார் உழைப்பவர் வியர்வை உலரும் முன்னே அவர்க்கு ஊதியம் கொடுத்திட வேண்டும் என்றார் வழியினில் கிடக்கின்ற கல்லையும் உள்ளையும் வகையாய் அகற்றுதல் தருமம் என்றார் பக்கத்தில் வாழ்வோர் நலன்களுக்கு நீங்கள் அக்கறை காட்டுதல் கடமை என்றார் தக்கபடி உறவினர் உதவி செய்தால் அது திவ்ய வாழ்வினை தருகும் என்றார் சிந்திக்கும் ஆற்றலை பெற்றவரை கொஞ்சம் சீர்தூக்கி பார்க்கணும் நெஞ்சுக்குள்ளே ஏந்தல் ரசூலுல்லா சொன்ன சொல்லை ஏற்றால் இன்பத்திற்கெல்லை இல்லை சிந்திக்கும் ஆற்றலை பெற்றவரை கொஞ்சம் சீர்தூக்கி பார்க்கணும் நெஞ்சுக்குள்ளே பதுக்கிடும் வாணிபம் கூடாதென்றார் அது பழிகார பாவத்தில் சாரும் என்றார் பதுக்கிடும் வாணிபம் கூடாதென்றார் அது பழிகார பாவத்தில் சாரும் என்றார் நெருப்பு விறகினை பின்பது போட்டிய பொறாமை நன்மையை எரிக்கும் என்றார் மாதாவின் மாண்புறு காலடியில் நல்ல மக்களின் சொர்க்கமும் இருக்குதென்றார் நீதமாய் தந்தையின் பொருத்தத்திலே நம் இறைவனின் பொருத்தம் இருக்குதென்றார் சிந்திக்கும் ஆற்றலை பெற்றவரை கொஞ்சம் சீர்தூக்கி பார்க்கணும் நெஞ்சுக்குள்ளே சிந்திக்கும் ஆற்றலை பெற்றவரை கொஞ்சம் சீர்தூக்கி பார்க்கணும் நெஞ்சுக்குள்ளே ஏந்தல் ரசூலுல்லா சொன்ன சொல்லை ஏற்றால் இன்பத்திற்கெல்லை இல்லை சிந்திக்கும் ஆற்றலை பெற்றவரை கொஞ்சம் சீர்தூக்கி பார்க்கணும் நெஞ்சுக்குள்ளே திருமணம் செய்வதுதான் நம் ஹக்கனுக்கு உகப்பாகும் என்றுரைத்தார் சிக்கன திருமணம் செய்வதுதான் நம் ஹக்கனுக்கு உகப்பாகும் என்றுரைத்தார் திக்கற்ற குமருக்கு வாழ்வளித்தல் பணம் நிக்கோரின் தலையான கடமை என்றார் துணைவிக்கு ஆடைகள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. அல்லாஹ்வினுடைய பேரருளால் இந்த வருடத்தினுடைய ரமலானுடைய மாதம் தொடங்கி முதல் நாள் நிறைவு பெற்றிருக்கிறது. அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா தன் அடியார்கள் மீது கொண்ட மகத்தான பேரருளினால் அவனுடைய அருளை அதிகம் தருவதற்காக இந்த ரமலான் மாதத்தை அவன் தந்திருக்கிறான். இந்த மாதத்தில் செய்யப்படக்கூடிய ஒரு கடமையான செயலுக்கு அல்லாஹு தாலா 70 நன்மைகளை கொடுக்கிறான். அதே போல உபரியாக செய்யக்கூடிய நன்மைகளுக்கு ஒரு கடமையின் நன்மை அளவுக்கு அல்லாஹு தாலா அவனுடைய அருளை தருகின்றான். இந்த மாதத்தினுடைய முதல் தொடக்க 10 நாட்கள் அல்லாஹ்வினுடைய விசேஷமான
அருளை பெறக்கூடிய ஒரு நாட்களாகும். அல்லாஹு தாலா தன் அடியார்கள் மீது கொண்ட மகத்தான பேரருளினால் இத்தகைய நிகழ்வுகளை அல்லாஹு தாலா ஏற்படுத்தியிருக்கிறான். அதற்கான காரணமாக சொல்கின்ற பொழுது, இந்த ரமலான் மாதத்தில்தான் திருக்குர்ஆன் உங்களுக்கு அருளப்பட்டது. திருக்குர்ஆன் என்பது மனிதர்களுக்கு நேர்வழி காட்டுவதற்காக அருளப்பட்ட ஒரு அருள்மறை. அந்த அருள்மறை இறக்கப்பட்ட இந்த மாதத்தில் தன் அடியார்களை இந்த மாதத்தில் அவன் நோன்பு நோற்று அதன் மூலமாக இறை அச்சத்தையும் இறை அன்பையும் பெறுவதற்குரிய ஒரு மகத்தான வழியை அல்லாஹு தாலா ஏற்படுத்தியிருக்கிறான். இதனுடைய நன்மைகளை பற்றி நமக்கு சொல்லுகின்ற பொழுது, சுருக்கமாக எல்லாவற்றுக்கும் மேலாக அல்லாஹு தாலா சொன்னதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எல்லா அமலுக்கும் மலக்குகள் அவனுடைய அமரர்கள் மூலமாக அவன் நன்மைகளை வழங்குகிறான். ஆனால் இந்த நோன்பாளிகளுக்கு மாத்திரம் அவன் நேரடியாக தன்னுடைய கூலியை வழங்குகிறான். இன்னொரு கருத்தின் அடிப்படையில் அவனே கூலியாக ஆகிவிடுவதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே இந்த நோன்பின் மூலமாக என்ன கிடைக்கிறது என்று சொன்னால், இறைவனே நமக்கு கிடைக்குகிறான், அல்லாஹ்வே நமக்கு கிடைக்குகிறான் என்கிற அந்த அடிப்படையில்தான் இந்த நோன்பு என்பது முஸ்லிம்களுக்கு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. இந்த நோன்பின் மூலமாக அவர்கள் தங்களுடைய ஆன்மாக்களை பரிசுத்தப்படுத்தி இறைவனை நெருங்குவதற்குரிய ஒரு மகத்தான மாதமாகத்தான் இந்த ரமலானுடைய மாதம் இருக்கிறது. இந்த மாதத்தில் எல்லா மக்களும் சுபிட்சமாக சந்தோஷமாக வாழ்வதற்கு நாம் எல்லாமல்ல இறைவனை பிரார்த்தித்து எனது வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். இந்த நிகழ்ச்சி வழங்கியிருக்கக்கூடிய மா டிவிக்கும் இதனுடைய விளம்பரதாரராக இருக்கக்கூடிய போத்தீஸ் நிறுவனத்துக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் மாபெரும் கிருபையாலும் நமது உயிரினும் மேலான கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய துஆவை கொண்டும் இந்த சிறப்பான ரமதான் மாதம் துவங்கப்பட்டு இன்று முதலாவது நோன்பு நோக்கப்பட்டு இன்று மாலை நோன்பை திறக்கப்பட்டு அல்லாஹ்வுக்கு நன்றி சொன்னவர்களாக நாங்கள் மக்ரிப் தொழுகையும் நிறைவேற்றிவிட்டு இப்பொழுது நாங்கள் எங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக வேண்டி நாங்கள் செல்லக்கூடிய இந்த நேரத்திலே அல்லாஹ்வுடைய பள்ளியில் வைத்து மா டிவி அவர்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க அவர்களுடைய அனுமதியின் பேரிலே இங்கே நோன்பு திறக்கக்கூடிய நேரத்தில் நோன்பாளிகளுடைய அந்த விருந்தினர்களை பற்றி தெரிந்து கொள்வதற்காக வேண்டி பேட்டை முஹம்மது நைனார் பள்ளிவாசல் ஜமாத்தை சேர்ந்த மக்கள் எவ்வாறு இந்த பள்ளியில் அமர்ந்து நோன்பு நோக்கின்றார்கள், அவர்களுக்கு என்னென்ன வசதி இந்த நிர்வாகத்தால் செய்து கொடுக்கப்படுகின்றது என்பதனை அறிந்து கொள்வதற்காக வேண்டியும் அதன் மூலமாக மக்களுக்கு பல செய்திகளை சொல்வதற்காக வேண்டியும் இங்கே வருகை தந்திருக்கின்ற மா டிவியுடைய நிறுவனர் அவர்களுக்கும் இதனுடைய விளம்பரதாரராக இருக்கின்ற போத்தீஸ் உடைய உரிமையாளர் அவர்களுக்கும் எங்களது முஹம்மது நைனார் பள்ளிவாசல் நிர்வாகத்தின் சார்பாகவும் ஜமாத்தார்கள் சார்பாகவும் முதற்கண் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். உலகில் வாழ்கின்ற அனைத்து முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவர்களுக்கும் பருவநிலை அடைந்த அனைவர்களுக்கும் இஸ்லாத்தில் 5 கடமைகள் சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த 5 கடமையிலே 3வது கடமையாக இந்த நோன்பு சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த நோன்பு அதாவது பருவமடைந்த வயதிலிருந்து அவர்களுடைய இறுதி நாள் வரைக்கும் அவர்கள் நோன்பு நோற்பது கடமையாகும். இந்த நோன்பிற்கு வசதி வாய்ப்புகள் காரணமாக சொல்ல முடியாது, வயது மூப்பும் காரணமாக சொல்ல முடியாது. ஆனால் சில விளக்க விதிகள் அவர்களுக்காக வேண்டி விதிவிலக்குகள் சொல்லப்பட்டிருக்கின்றது. அதாவது கிட்டத்தட்ட ஒரு 83 கிலோமீட்டர் அவர்கள் தூரம் பயணம் மேற்கொண்டு இருக்கின்றார்கள் என்று சொன்னால் அவர்கள் இந்த நோன்பை விட்டுக்கொண்டு அதற்கு பகரமாக இன்னொரு நோன்பாளிக்கு தேவையான அவர்கள் அந்த தர்மத்தை அந்த நோன்பாளிகளுக்கு அவர்கள் கொடுத்துவிட்டால் அவர் செய்த அந்த நோன்பு அவர் வைத்த அந்த நோன்புடைய பரிகாரம் அந்த பலன் இவருக்கு கிடைத்துவிடும் என்பதாக எங்களுடைய தலைவர் எங்களுடைய தூதர்
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். அதாவது பயனாளிகள் 83 கிலோமீட்டர் தூரம் போகின்றார்கள். அவர்களால் இந்த நோன்பு வைக்க முடியாத சூழ்நிலையின் காரணமாக அவர்களுக்கும் விதிவிலக்கு சொல்லப்பட்டிருக்கின்றது. அதே போல் நோயாளிகளுக்கு மருத்துவமனையில் இருந்தோ அல்லது வீடுகளில் இருந்தோ சிகிச்சை பெற்று கொண்டிருக்கின்ற நோயாளிகளுக்கும் இந்த நோன்பு விதிவிலக்காக சொல்லப்பட்டிருக்கின்றது. அவர்களும் முடிந்தவரை அந்த நோன்புடைய பரிகாரமாக பிறருக்கு தான தர்மங்கள் செய்து கொண்டு அந்த ஒரு நோன்பாளிக்கு இவர் வைக்கின்ற அந்த நோன்புக்கு பகரமாக இன்னொரு நோன்பாளி தத்தெடுத்து அந்த நோன்பாளிக்கு அவர்கள் நோன்பு வைப்பதற்கும் நோன்பு திறப்பதற்கும் தேவையான உணவு ஏற்பாடுகளை செய்து கொடுத்தால் அந்த நன்மையின் பகரமாக இவருக்கும் அதே நன்மை கிடைக்கும் என்பதாக எங்களுடைய தலைவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். அதே போல பெண்கள் அதாவது கருவுற்று பெண்கள் இருந்தால் அந்த பெண்களுக்கும் விதிவிலக்கு சொல்லப்பட்டிருக்கின்றது. அதே போல் மாதவிடாய் ஏற்பட்ட பெண்களுக்கும் விதிவிலக்கு சொல்லப்பட்டிருக்கின்றது. அதே போன்று தாய்ப்பால் கொடுக்குகின்ற பெண்களுக்கும் இந்த நோன்பு விதிவிலக்காக சொல்லப்பட்டிருக்கின்றது. அவர்கள் வைப்பது கடமை அல்ல. அதற்கு பகரமாக அவர்கள் ஒரு பெண்களுக்கு கஷ்டப்பட்ட ஒரு ஏழையான பெண்களுக்கு அவர்கள் பகரமாக ஒரு நோன்பாளிக்கு அவர்கள் நோன்பு திறப்பதற்கும் நோன்பு வைப்பதற்கும் அவர்கள் அந்த உணவு ஏற்பாடை செய்து கொடுத்து விட்டால் அந்த நோன்புடைய பலன் முழுமையாக இவர்களுக்கு கிடைத்துவிடும் என்பதாக எங்கள் தலைவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். ஆகவே இந்த நோன்பு யாரையும் கஷ்டப்படுத்தவில்லை, யாருடைய சிரமத்தையும் பெருசுப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்திற்காக இந்த நோன்பு வைக்கப்படவில்லை. அவருக்கு சக்தி இருந்தால் உடல் ரீதியாக பொருளாதார ரீதியாக மன வலிமையாக வைக்க வேண்டும். கட்டாயம் பொருளாதாரம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் வைக்க வேண்டும். இல்லாத பட்சத்திலே அவர்கள் வருமானம் இல்லை, பசியால் இருக்கின்றார்கள் என்று சொன்னாலும் அதாவது மற்றவர்கள் அவர்களுக்காக வேண்டி அவர்களுக்கு அந்த நோன்பை வைப்பதற்கு அவர்கள் ஜக்காத் சதக்கா போன்ற தான தர்மங்கள் இந்த காலங்களில் செய்யலாம். அதாவது இப்போ ஒருவர் நோன்பு வைக்க அவர்களால் பண வசதி இல்லை என்று சொன்னால் நோன்பு வைக்க அவர் தயாராக இருக்கின்றார்கள், ஆனால் பொருளாதாரம் இல்லை என்று சொன்னால் அந்த குடும்பத்திற்கு எங்களது இஸ்லாத்தில் 4வது கடமையாக ஜக்காத் சொல்லப்பட்டிருக்கின்றது. அந்த ஜக்காத்தை அவர்கள் அந்த குடும்பத்தார்களுக்கு கொடுத்தால் அவர்களும் அந்த ஜக்காத்தை அதாவது ஆண்டிற்கு அவருடைய ஆண்டு வருமானத்தில் 2.5% அவர்கள் தனியாக எடுத்து வைத்து அந்த ரூபாயை ஒரு நோன்பாளிகளுக்கு கொடுத்து அந்த நோன்பாளிகள் அந்த குடும்பத்தார்களுக்கு மாதம் முழுவதும் அவர்கள் நோன்பு வைத்தால் அந்த முழு நன்மையும் யார் அவர்களுக்கு தான தர்மங்கள் செய்து கொண்டு இந்த நோன்பை வைப்பதற்கு உதவினார்களோ அவர்களுக்கும் இந்த நோன்புடைய முழு ஃபாயிதா கிடைப்பதாக எங்களுடைய வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கின்றது. எங்களுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். ஆகவே இந்த நோன்பு முழுமையாக எல்லோரும் நிச்சயமாக பிடிக்க வேண்டும். பிடிப்பதற்கான வழி இல்லை என்று சொன்னால் சில அவர்கள் பரிகாரங்கள் இருக்கின்றது, விதிவிலக்குகள் இருக்கின்றது. ஆகவே நாங்கள் அனைவர்களும் இந்த ஜமாத்தை பொறுத்தவரையிலே கிட்டத்தட்ட ஒரு 90% மக்கள் முழுமையாக நோன்பு நோற்று இருக்கின்றார்கள். இன்ஷா அல்லாஹ் இது தொடர்ச்சியாக இந்த மாதம் முழுவதும் நோன்பு நோற்று எல்லா ஏழை எளியவர்களுக்கும் தான தர்மங்கள் வழங்கி அவர்களுக்கு பெருநாள் அன்று அவர்களுக்கு உடுத்தக்கூடிய புத்தாடைகள் வாங்கி கொடுத்து ஏழைகளையும் மகிழ்விக்கக்கூடிய அளவிற்கு அவர்களுக்கும் சந்தோஷத்தை கொடுப்பதற்காக வேண்டி ஜக்காத்தையும் நாங்கள் வாரி வழங்கி அவர்களுக்கும் கொடுப்பதற்காக ஜமாத்திலே முன்வந்து நிறைய பேர்கள் தான தர்மங்கள் செய்து கொண்டு இருக்கின்றார்கள். ஆகவே எல்லோரும் இன்புற்று வாழ்வதற்கு வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த மாதம் முழுவதும் அனைவர்களும் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்பதை தான் இறைவனுக்கு மிகவும் பிடித்த ஒன்று. அந்த அடிப்படையிலே நாங்கள் நோன்பு நோற்று ஏழைகளுக்கு தான தர்மங்கள் செய்து அவர்களையும் மகிழ்விப்பதற்காக வேண்டிதான் இந்த நோன்புடைய முக்கியமான காரணமாக இருக்கின்றது. ஒவ்வொரு வருடமும் இந்த நோன்பு கடைபிடிக்கப்பட்டு வருகின்றது. அவர்களுக்காக வேண்டி எங்கள் பள்ளியிலே முன்னோர்கள் 30 குடும்பத்தார்கள் 30 பேர்கள் ஒவ்வொரு வருடமும் அவர்கள் நோன்பு கஞ்சி காய்ச்சுவதற்காக அவர்கள் நன்கொடை வழங்கி வருகின்றார்கள். அந்த நன்கொடை மூலமாகவும் மற்றும் அந்த நோன்பு திறப்பதற்காக வேண்டி ஸ்நாக்ஸ் வகைகளுக்காக வேண்டியும் நமது ஜமாத்தைச் சேர்ந்த நன்கொடையாளர்கள் நன்கொடை வழங்கி வருகிறார்கள். அவர்கள் மூலமாகவும் நாங்கள் நிர்வாகம் சார்பாக அவர்களுக்கு சிறப்பான ஏற்பாடுகள் செய்து கொண்டிருக்கின்றோம். ஆகவே எல்லாம் வல்ல அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை அனைத்தையும் மன்னித்து உலகில் அனைத்து சமுதாய மக்களுடன் நாங்கள் இணக்கமாக வாழ்ந்து ஒற்றுமையாக வாழ்ந்து
அனைவருக்கும் நாங்கள் நல்லுதவி செய்யக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் எங்கள் தர வேண்டும் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ தஆலா வ பரகாத்துஹு. சமைச்ச கைக்கு தங்கத்துல தான் வளையல் போடணும் அப்படின்னு வரும் சாரோட கமெண்ட். நம்ம என்ன சமையல் மட்டுமா பண்றோம்? வீட்டு வேலை பாக்குறோம், குழந்தைங்கள கவனிச்சுக்கிறோம், அவங்கள மாதிரி வேலைக்கும் போறோம். எல்லாத்துக்கும் வளையல் வேண்டாமா? We deserve it. வந்தாச்சு போத்தி ஸ்வர்ண மஹாலின் டெய்லி வேர் பேங்கிள் மேளா. எக்கச்சக்க டிசைன்ஸ், அதுவும் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச்ல கிராமுக்கு 100 ரூபாய் எக்ஸ்ட்ரா கிடைக்கும். We deserve it. போத்தி ஸ்வர்ண மஹால், இது பரிபூர்ணத்தின் அடையாளம். திருநெல்வேலி ஜங்ஷனில் 68 வருட பாரம்பரியமிக்க லயன் பிராண்ட் சர்பத் கம்பெனி சுட்டரிக்கும் வெயிலில் நம்மை குளுகுளுவென வைத்திருக்கும் லயன் பிராண்ட் சர்பத். எங்களிடம் நன்னாரி, பைனாப்பிள் ஜூஸ், ரோஸ் மில்க், ஐஸ்கிரீம் ஸ்கிரப், பட்டர் ஸ்காட்ச், குல்ஃபி ட்ரிங்க், பிளாக் கரண்ட், ஸ்ட்ராபெரி, பாதாம் மில்க், மேங்கோ சர்பத், ஆரஞ்சு சர்பத், கிரேப் சர்பத், இது போன்ற அனைத்து வகையான ஜூஸ் வகைகள். நாவிற்கும் மனதிற்கும் உடலுக்கும் குளிர்ச்சியான ஆரோக்கியமான சர்பத் நமது லயன் பிராண்ட் சர்பத். ஒரு முறை வாங்கி பருகி பாருங்கள், அதன் சுவை நாவிலே நிற்கும். லயன் பிராண்ட் சர்பத். மேலும் தொடர்புக்கு லயன் பிராண்ட் சர்பத், நம்பர் 2, நடுத்தரு, கைலாசபுரம், ஷிவா மருத்துவமனை அருகில், திருநெல்வேலி ஜங்ஷன். போன் 0462 233 1687.